அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் ஒரு 2-3 விஷயத்தை சார்ந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, நம்மளோட வாழ்க்கையை யாரும் முடிவு பண்ணுறா? இப்போ நம்ம முடிவு பண்ணுறோமா, இல்லை இயற்கையோட நியதி முடிவு பண்ணிதா, இல்லை மற்ற மனிதர்கள் முடிவு பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாழ்க்கைங்கிறத நம்ம ஒரு சில பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு, நம்மளோட வாழ்க்கையை கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு, அவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ அப்படி நம்ம போயிடணும், எல்லாமே அவர் முடிவு பண்ணுறது தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளுங்கிறவர் இல்லை, கடவுளுங்கிறது இல்லாமல் இருக்கும்பொழுது அவர் எப்படி நம்மளை வழி நடத்த முடியும், ஆகவே நம்ம அறிவை கொண்டு நாம் தான் நம்மளை வடிவமைக்கிறோம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இந்த கடவுள் மறுப்பாளர்கள், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே சூழ்நிலையை சார்ந்தது தான், எல்லாமே நம்ம அறிவை கொண்டு ஆலோசித்து அதற்கான தீர்வை நாம் தான் செய்ய வேண்டும் என்று இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை கடவுள் முடிவு பண்ணால் நம்ம முடிவு பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அப்போ இதில் எது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கடவுள் முடிவு பண்ணுறாரு அப்படின்னால் இந்த இயற்கையோட நியதி முடிவு பண்ணுதா, உங்களுக்கு உங்களோட ஊழ்வினை கர்மா முடிவு பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளாகப்பட்டவர் இருக்கார் இல்லையா, இந்த கடவுளாக இருக்கிற அந்த இயற்கை நியதி, இந்த உண்மை, இது எல்லாம் எதோட அடிப்படையில் இந்த மனித கூட்டத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவிட்டிருக்கேன். என்ன பதிவிட்டிருக்கேன்னா, இந்த இயற்கையோட நியதிகள் வாயிலாகவும் இந்த கிரகங்கள் வாயிலாகவும் இந்த இறைவன் இந்த மனிதனை இயக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அப்படிதான் இந்த இறைவன், இந்த இறைத்தன்மை, இந்த உண்மை உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா, அவரவர்களுடைய கர்மா, அவரவர்களுடைய பாவம் புண்ணியம், இதை சார்ந்தே தான் இறைவன் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கார். இதன் வாயிலாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், இப்போ ஒரு உருவபொம்மை இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது என்ன உருவபொம்மை அப்படின்னா, ஒரு பொம்மை ஒரு கையில் உளியை வச்சுக்கிட்டு ஒரு கையில் சுத்தியை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே செதுக்கிற ஒரு உருவபொம்மையை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதை வரைபடமாகவும் வச்சுருக்காங்க. அப்போ தன்னைத்தானே ஒரு உளியை வச்சு சுத்தியை வச்சு நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளோட வடிவமைப்பு, அதாவது இந்த வாழ்க்கையோடைய வடிவமைப்பு இருக்கு இல்லையா, இதை நாமே தான் முடிவு பண்ணுறோம். எப்படி அந்த உளியை வைத்து தன்னோட உருவத்தை தானே செதுக்கி கொள்ளுதோ அந்த சிலை, அதே போலவே நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை முறையை நாமே தான் செதுக்கி கொள்கிறோம், வடிவமைக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் கர்மாவின் அடிப்படையிலும் ஊழ்வினையின் அடிப்படையிலும் நம்மளை நாமே செதுக்கிக் கொள்கிறோம். அப்படி நீங்கள் ஒரு ஊழ்வினை செய்யும் பொழுது அதை சரிசமமாக
ஒரு ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், உலகத்தில் அதிபர்கள் யாராக இருந்தாலும், இந்த இயற்கை நியதி என்ன பண்ணுது, இந்த இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் செய்த அந்த பலனுக்கு ஏற்றவாறு, நீங்கள் செய்த அந்த பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றால் போல உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து கொண்ட அந்த பாவம் புண்ணியத்தின் பலனை அந்த இறை அருள் உங்களுக்கு செய்யுது. அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து தெளிவாக புரியணும். அப்போ இறைவன் ஏதாவது செய்கிறாரா, உங்களுக்கு ஏதாவது அவர் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ணல. நீங்கள் என்ன கர்மா பண்ணுறீங்களோ அந்த கர்மாவோட விளைவு அந்த கிரகங்கள் வாயிலாக உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது. மற்றபடி அவராக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணுறதுங்கிறத அவர் பண்ண மாட்டார். அப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ இறைவன்கிட்ட வேண்டுறவங்களுக்கெல்லாம் அவர் நல்லது பண்ணிட்டாருன்னா இந்த உலகமே அந்த இறைவன்கிட்ட தானே போய் வேண்டும். அப்போ வணங்காதவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணிட்டா இங்கே வந்து கடவுள் மறுப்பாளர்களே இருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இறைவன் அப்படி இல்லை. யாராக இருந்தாலும், கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும், சயின்டிஸ்டாக இருந்தாலும், மற்ற மதத்தவர்களாக யாராக இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் அவரவர் செய்த பாவம் புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் சரியான பலனை கொடுப்பது தான் அவருடைய வேலை. இதை எப்படி செய்கிறார்னா ஐம்புலன்கள் வாயிலாகவும் கிரகங்கள் வாயிலாகவும் செய்கிறார் என்பதை ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து அதை பதிவிட்டுருவோம். இது எப்படி தன்னுடைய உருவத்தை அந்த ஒளியை கொண்டு நம்ம வந்து வடிவமைக்கிறோமோ அதே போல் நம்மளே தான் வடிவமைச்சுக்கிறோம். ஆனால் அந்த இறைவன்கிறவர் எப்படி இருக்காருன்னா சாட்சியாக இருக்கிறார். இப்போ இந்த ஜீவன் மனமும் எப்படி நீங்கள் செய்கிற நல்லது கெட்டது எல்லாம் சாட்சியாக இருந்து பார்க்குதோ, மற்றவங்க சாட்சியாக இருக்கிறது சிரமம். நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு போய் யாரும் இல்லாதப்போ ஒரு தவறு பண்ணிட்டீங்க, யாருக்கு தெரியும்? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் ஜீவனுக்கு தெரியும், அதுக்கடுத்தது இறைவனுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிப்பார்கள். அப்போ இறைவன் சாட்சியாக மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் மேலேருந்து அப்படி பார்க்குறாரு. இல்லை உங்களுக்குள்ளே இந்த உலகம் பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீவன் பார்க்குது. அதுக்கு தகுந்தாற் போல் பலன் கொடுக்குறாங்க. நீங்கள் பாதாளத்தில் தப்பு பண்ணாலும் அதற்குரிய பலனை உங்களை கிடைத்தே தீரும், கொடுத்தே தீருவார். அந்த இறைநிலை கொடுத்தே தீரும். இப்போ நல்லது கொடுக்குறாருன்னு வச்சிங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் வேணான்றீங்க, அவரெல்லாம் அதெல்லாம் விட மாட்டார். நீங்கள் நான் புண்ணியம் பண்ணுறீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். கெடுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் கெடுதல் பண்ணிங்கன்னா கெடுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது யாரும் தடுக்கவும் முடியாது. இது எல்லாமே உங்களுடைய கர்மாப்படி தான் அமைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி இருக்குது அப்படின்னால், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறீர்கள். இறைவன் நிர்ணயிக்கவில்லை. இறைவன் கருணை மிகுந்தவன். அவன் வந்து கருணையாளன். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லதையும் ஒருத்தவங்களுக்கு கெடுதலையும் பண்ண மாட்டான். அவன் சரிசமமானவன், நியாயமானவன், உண்மையானவன். அவன் ஒருபொழுதும் தப்பு பண்ண மாட்டான். ஆனால் கடவுள் பெயரை வைத்து இந்த மனித கூட்டம் செய்யும் அநியாயமும் அட்டுழியங்களும் மூட நம்பிக்கைகளும் இங்கே நிறையா இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட வாழ்க்கையை யார் வடிவமைக்கிறார் அப்படின்னா நம்ம தான் வடிவமைச்சுக்கிறோம். ஒன்று, இப்போ இங்கே வாழுகிறோம். இப்போ நம்ம வாழக்குள்ள சில விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, குடிநீர் கிடைக்குது, உணவுப் பொருள் கிடைக்குது, கல்வியும் கிடைக்குது, நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் கிடைச்சிடுது. அப்போ இந்த கிடைக்கிறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சரியாக இல்லைங்கிறது தான் உண்மை. சரியாக இருக்கிறதா நினச்சி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை பார்த்துங்க. இப்போ இப்படி நம்ம வந்து எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். எது தேவையானது ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம். 2% தான் நமக்கு தேவையானது சாப்பிட்றோம். பாக்கி 98% நமக்கு தேவையில்லாதது. அப்படி இருக்கும்பொழுதும் நாம்
வாழும் காலத்தில் அதெல்லாம் கிடைக்கிது. இப்போ இந்த கிடைக்கிற இந்த விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு இல்லை நம்மளோட மகனுக்கு இல்லை பேரனுக்கு வச்சுட்டு போகணுமா வேணாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுட்டு போகணும். இல்லாட்டினால் இந்த இயற்கையோட கட்டமைப்பு இருக்கு இல்லையா, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி அவனுக்கு கொடுத்துட்டு போகணும். அது நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த தலைமுறையோட தலையாய கடமை. அடுத்த தலைமுறைக்கு எதை நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னால் எதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அடிப்படையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது எதை நோக்கி இந்த மனித கூட்டம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இதை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் எல்லாமே அடங்கும். இப்போ இதை நோக்கிய பயணம் தான் இந்த மனித கூட்டம் இந்த உலகம் முழுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இதை தேடி இதை தான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சேமித்து வைத்து கொண்டு போக முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் பையனுக்கு நிறையா சொத்தை சேர்த்து வைப்பீங்க, நிறையா இடமா ஃப்ளாட்டாக வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க. ஒன்று இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு எதாவது விட்டுட்டு போகிறான் அப்படின்னா அதான் விட்டுட்டு போவீங்க. அப்போ ஒன்று வீடு கட்டி வச்சுருப்பீங்க, இல்லை இடமா நிலமாக வச்சுருப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, தங்கமாக வச்சுருப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, பணமாக வச்சுட்டு போவீங்க. இதுதான் நான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டுட்டு போகும் சொத்து அப்படின்னு எல்லாம் நம்புகிறீங்க. இதுதான் நான் என் பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகணும், விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் இதை நோக்கி தான் உங்களோட பயணம்லாம் இருக்குது. இது சரியான பயணமா, இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாலும் இது சரியாக போய் சேருமா அப்படின்னால் போய் சேராது என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இங்கே இருக்குது. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தூய்மையான காற்று இங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரொம்ப பொல்யூஷனான காற்று தான் இங்கே கிடைக்குது. ஏன்னா வாகனங்கள் அதிகரிச்சிருச்சு, பெட்ரோல், டீசல் இதை சார்ந்த பொருள்கள் இங்கே அதிகமாக வந்துடுச்சு. அப்போ அதுலேருந்து கக்குற புகை என்ன ஆகுது, நிறைய தொழிற்சாலைகள் வந்துடுச்சு, காற்று மாசுபட்டுருச்சு, ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சுன்ட்டான். வருங்காலத்தில் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும், அதிகரிக்க இழப்புகள், மரணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வயதானவர்கள்லாம் இனிமேல் வருங்காலத்தில் வெயில் காலம் வந்தால் அதிகமான நபர்கள் இறப்பார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே ஆரோக்கியம், நிம்மதி, அமைதி, ஒரு சரியான வாழ்க்கை சூழ்நிலை, இது எல்லாத்தையும் இழந்துட்டு பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நைட்டில் ஐடி கம்பெனியில் தூங்குகிற நேரத்துக்கு வேலை செய்கிறான், வேலை செய்கிற நேரத்துக்கு தூங்குகிறான். இந்த வாழ்க்கை முறையை யார் மாற்றி வச்சுருக்கான், வெள்ளைக்காரன் மாற்றி வச்சுருக்கான். உங்கள் வாழ்க்கை முறையை யார் இங்கே உங்களை ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நீங்களே வடிவமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். சில நேரங்களில் நம்மளை யார் வடிவமைக்கிறார், நம்மளோட பாவம் புண்ணியங்கள் வழியாக நம்ம வடிவமைக்கிறோம். வெளிப்புற சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலைகள் காரணமாக சில பேர் நம்மளை வடிவமைக்கிறான். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அந்த சூழ்நிலை காரணமாக இந்த வெளிநாட்டு கம்பெனி, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற வெளிநாட்டுக்காரன், அவன் இந்த பொம்மலாட்டம் இருக்கு இல்லையா, பொம்மலாட்டம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பொம்மை இருக்கும், அதை நூலில் கட்டி வச்சுருப்பான், ஒரு குச்சியில் கட்டி வச்சு நூலில் கட்டி வச்சுருக்கான். அந்த பொம்மை கையை தூக்குன்னா ஒரு நூலை கையில் இப்படி தூக்குவான், அது கை தூக்கும், இப்படி தூக்குவான், கையை தூக்கும். அப்படி வெள்ளைக்காரன் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஐடி கம்பெனிகள்லாம் இந்த நூலை தூக்கி இங்கே ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க தானா அப்படின்னா இல்லை, இந்த வாழ்க்கை முறையே அவன் பொம்மலாட்டம் மாரி நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கான். இறைவன் எப்படி நம்மளை ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அதே போல் வெள்ளைக்காரன் உலக பணக்காரன்லாம் நீங்கள் என்ன சாப்பிடணும், எண்ணத்தை போட்டு பல் வளர்க்கணும், என்ன டீயை குடிக்கணும், என்னத்தெல்லாம் உங்களுக்கு கெடுதல் அப்படின்னு தெரியாமல் உங்களை மயக்கி சாப்பிட வைக்கணும், இது எல்லாத்தையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்மலாட்டம் மாரி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான், நம்மளை மறைமுகமாக. அடுத்தது இன்னும் நம்மளை யார் இயக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் இயக்கிக்கிட்டு இருக்கான், இந்த போலீஸ்காரர்கள் இயக்கிக்கிட்டு இருக்கான், அந்த அரசு அதிகாரிகள்லாம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் இங்கே வாழ முடியுதான்னா வாழ முடியவே இல்லை. கர்மா வழியும் சில நல்லதையும் கெட்டதையும் அதிகமாக அனுபவிக்கிறோம். இந்த புற செயல்கள் இருக்கு இல்லையா, இதன் வாயிலாகவும் நம்ம நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வெளி சூழ்நிலைன்னக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்னது எனக்குள்ளே நடக்கிற உள் சூழ்நிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நம்மளை வடிவமைக்கிறோம் அப்படின்னு. இது எல்லாம் புற சூழ்நிலை. இப்படியும் சில பேர் நம்மளை வடிவமைக்கிறான். அதிகாரிகள் வாழ்க்கை முறையை மாற்றிடுறானா இல்லையா? இங்கேருந்து ஒரு திருடன் வரான், வீட்டில் உள்ள பொருள்லாம் திருடிட்டு போயிடறான். நம்ம அதை திருட்டிட்டு போனால் ஏழை ஆயிடுறோம். நம்ம வாழ்க்கை முறையை திருட மாற்றிட்டு போயிட்டானா இல்லையா? மாற்றிட்டு போயிடறான். அடுத்தவர்களாலேயும் சூழ்நிலை காரணமாக நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். அப்படியும் மாறும். ஆனால் அதுவும் கர்மாப்படி தான் நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. வெளியில் இருக்கிறவன் மாற்றணும்னு முயற்சி பண்ணாலும் கர்மா இருந்தால் தான் அதை மாதிரி மாற்ற முடியும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி கர்மா நல்லா இருந்துச்சுன்னா அந்த திருடம் பிடிப்பட்டு திரும்பவும் அந்த பொருள் உங்களுக்கே வந்து சேரும். நீங்கள் எங்கே நீங்கள் தொலைச்சிங்களோ அங்கே திரும்பவும் உங்களுக்கு வந்துடும். யாரெல்லாம் உங்களுக்கு பாவம் பண்ணியிருக்கானோ, எவன்லாம் கடை வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கலையோ அவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீரணும். இல்லாட்டினா இந்த ஜென்மத்தோட கடைசியிலேயே கொடுத்தே தீரணும். எவன் என்னென்ன பண்ணியிருக்கானோ அவன்லாம் திரும்பவும் அதை அனுபவித்து திரும்பி கொடுக்கறது இங்கே வந்தே ஆகணும். இது இயற்கையோட நியதி. இதை மாற்றவே முடியாது. சாதாரணமாக உங்களுக்கு ஒரு துரோகம் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அவங்க நிலத்தை பிடிங்கிட்டான்னு வச்சுங்க, அந்த நிலத்தை திரும்பி கொடுக்கறதுக்கு அங்கே வந்தே ஆகணும். அவன்கிட்டேருந்து அந்த நிலத்தை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வாங்கியே தீருவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இப்படி வடிவமைப்புகள்லாம் புற வடிவமைப்புகள்லாம் இருக்குது. இப்படி வெள்ளைக்காரன் உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறான். இப்போ நம்மளும் என்ன சொல்கிறோம், அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம். இப்போ ஐடி கம்பெனியில் இங்கே 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறான், 50,000 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் நாட்டில் 5 லட்சம் கொடுக்கணும், 4 லட்சம் கொடுக்கணும், 3 லட்சம் கொடுக்கணும், 50,000 ரூபாய்க்கு பதிலாக 2 லட்சம் கொடுக்கணும். அதை விட கம்மியாக இங்கே கிடைக்குதுன்னா இங்கே இந்தியாவில் ஆளை பிடிச்சி அவன் கம்பெனி இங்கே வச்சுருக்கான். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் கேட்க போனால் இந்த யூடியூப் சேனலே நம்மளால் உருவாக்க முடியலையே. இது நம்ம பேசுகிறோம், அவன்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இப்படின்னு ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? இதில் இப்படி ஆராய்ந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நம்மளை யாரோ ஒருத்தவன் இயக்கிக்கிட்டு இருக்கான். அதே போல் அவனை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இந்தியாவில் இருக்கும் வளங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அழித்து அடுத்த தலைமுறைக்கு அவனை சாகடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே உருவாக்கி வச்சுட்டு நம்ம போக போகிறோங்கிறது தான் நிதர்சனமாக இருக்கிற உண்மை. அதில் காற்று என்ன ஆயிடுச்சு, மாசுபடைஞ்சிடுச்சு, சுத்தமாக ஓசோனில் ஓட்டம் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், எல்லாம் எலக்ட்ரிக் வண்டியாக மாறணும். எல்லாம் கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி நீங்கள் வந்தீங்கள்ல, திரும்பவும் நகரத்திலேருந்து கிராமத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். வருங்காலத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு நான் எச்சரிச்சிருக்கேன். எதுல உணவுக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம் கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்கும், செல்வம் நிறையா இருக்கும், இடம் இருக்கும், எல்லாம் இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காது. இது ரெண்டும் இல்லாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு சினிமா படம் சின்ன வயசில் நான் பார்த்தேன். அந்த படத்தில் அவன் பணம்னு ஒருத்தன் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அவன் என்ன பண்ணுவான், காசையும் பணத்தையும் இலையை போட்டு சாப்பாடை போட்டு டம்பரில் காசெல்லாம் போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவான். இதுக்கு தானே நீ அலையிற, சாப்பிடுன்னு சொல்லுவான். அப்போ சாப்பிட முடியுமா பணத்தை? தண்ணியை குடிக்க முடியுமா காசை?
முடியாது. இப்போ எதுக்காக அடிச்சுப்போம்? வருங்காலத்தில் உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் அடிச்சுப்போம். இப்போ பஞ்சாப்லலாம் தண்ணீர் பஞ்சம், 10 கிலோமீட்டர் போகிறான் தண்ணி பிடிக்க. இப்போ நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. மழை நீரை நம்ம சேகரிக்கிறது கிடையாது. இந்த தண்ணி கம்பெனிகளை நம்ம வெளியேற்றுவதற்கான நடைமுறைகளை எடுக்கணும். நிலத்தடி நீரெல்லாம் அவன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆச்சு? 12 அடி 15 அடியில் ஊற்று தண்ணி வந்த காலம் போய் இப்போ 100 அடி 200 அடி போயிட்டுருக்கோம். ஆனால் இன்று அளவிலும் 15 அடி 20 அடியில் சில இடங்களில் தண்ணி கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும். நீர்நிலைகளை பாதுகாக்கணும். நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்கன்னா அங்கே ஒரு குளம் கண்டிப்பாக வெட்டி ஆகணும். எல்லாருமே கிராமத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். எல்லாருக்கும் 1 ஏக்கர் நிலம் இருக்கணும். அதில் காய்கறி விவசாயம் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய தற்சார்பு கொள்கைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே தயாரித்து நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இதுக்கு வந்தீங்கன்னா தான் வருங்காலத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்போ தூய்மையான காற்றை உருவாக்கணும்னா இந்த வாகனங்களை குறைக்க வேண்டும். எலக்ட்ரிக் வண்டிக்கு நீங்கள் மாறணும். வருங்காலம் அப்படி தான் மாறப்போகுது. எலக்ட்ரிக் வண்டி அது பொல்யூஷன்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படி நம்ம உருவாக்கிட்டு போகணும். அடுத்தது என்ன பண்ணோம்? நிறைய காடுகளை உருவாக்கணும். நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் ஓரளவுக்கு இப்போ கிடைக்குது, வருங்காலத்தில் கிடைக்காது. அப்போ காடுகளை மரங்களை நடணும் நிறையா. இப்போ இருக்கிற மரத்தெல்லாம் ஹைவேசி ரோடு போகிறேன் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மரத்தை உருவாக்குறேன்னு அரளி விதையை செடியை உருவாக்குறேன். நான் மரத்தை வெட்டிட்டு நீ செடியை உருவாக்குறதுங்கிறது முட்டாள்தனம் தானே. அந்த வேலையை தான் இங்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மரத்தை உருவாக்குனா தான், அதுவும் மரம் எப்படி இருக்கணும்? ஓங்கி வளரும் மரமாக இருக்கணும். அப்போ தான் அந்த மேகத்தில் குளிர்ச்சி அடைந்து மழையை பொழிய வைக்கும். இல்லாட்டினா எங்கேயோ மேகம் குளிர்ச்சி அடைஞ்சு ஓடி வந்து தான் இங்கே மழை பெய்யும். இப்போ அப்படி தான் மேற்கு தொடர்ச்சியிலே மழைகள் இல்லாமல் அப்படி ஓடி வந்து தான் மழை பெய்யுது. அப்போ வருங்காலத்தில் இந்த மரங்களெல்லாம் வெட்டிக்கிட்டே போனீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை வச்சுட்டு போவோம்? மரமே இல்லாமல், இங்கே சரியான தூய்மையான காற்று இல்லாமல், தூய்மையான குடிநீர் இல்லாமல், நல்ல உணவு எல்லாம் கெமிக்கல் சார்ந்த உணவு எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இப்போ அடுத்த தலைமுறைக்கு இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்னு கற்றுட்டு கொடுத்துட்டு போகணும். இந்த நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் இறந்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு நகரம் இருக்கு இல்லையா? கிராமத்துக்கு ஒரு 50 இயற்கை விவசாயம் இருக்கணும். ஒவ்வொரு நகரத்துக்கும் 200 இயற்கை விவசாயம் இருக்கும். வருங்காலத்தில் இது மாறணும். அடுத்த நாட்டை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருள்களை நீங்கள் நிறுத்தணும். நம்ம நாட்டில் தயாராகும் பொருள்களை நாம் வாங்கணும். சைனாக்காரன் நம்மளை டார்கெட் பண்ணுறான். அப்போ சைனாவிலேருந்து தான் அதிக பொருள் இருக்குது. சைனா பொருள்களை நம்ம அதிகபட்சமாக வாங்கக்கூடாது. எது அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கும். அவன் நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணி நம்மளை வீழ்த்துவதற்கான எல்லா செயலையும் செஞ்சிகிட்டு இருக்கான். இந்த கொரோனாவை கூட பரப்பியது சில காரணங்கள், சில விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அவனால் எல்லா நாட்டையும் எல்லாம் பண்ண முடிஞ்சது. இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியல. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை ஒன்றுமே பண்ண முடியல அவனால். ஆனால் இந்த சித்த மருத்துவம் இன்னும் வளர்ந்துருந்துன்னா இன்னும் எல்லாமே ஃப்ரீயாக இருந்திருப்போம். ஆங்கில மருத்துவம் வளர விட மாட்டேங்குது. அதுதான் உண்மையாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற உணவு முறை தப்பாக இருக்குது. இந்த உணவு முறையை மாற்றி அவங்களுக்கு எந்த உணவு முறையும் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம போகணும் அடுத்த தலைமுறைக்கு. அப்போ மரம் வளர்க்க கற்றுக் கொடுத்து போகணும். இயற்கை விவசாயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகணும். எந்தெந்த உணவை சாப்பிடணும், எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாது, இதையும் கற்றுக் கொடுக்கணும். அப்போ இங்கே அடிப்படையாக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி ஒரு குருகுல ஸ்கூல் வரணும். அந்த குரு எல்லாம் தெரிஞ்ச குருவாக இருக்கணும். அவர் நுட்பமான குருவாக இருக்கணும். போலி குருமார் மாரிலாம் இருக்கக்கூடாது. பணத்தை சம்பாதிச்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு அவன் பொண்ணுக்கிட்ட எல்லா சொத்தையும் ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை மாதிரி இல்லாமல் உண்மையாகவே இந்த நாட்டிற்காக உழைக்கும் சில குருமார்களை வைத்து கோடீஸ்வரர்கள் உலகத்தரத்திற்கு ஈக்குவலாக இங்கே ஒரு குருகுல ஸ்கூலை கட்ட வேணும். அந்த குருகுல ஸ்கூல் மூலயமாக இந்த
குழந்தைகளுக்கு நிறைய வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து அவனை எதிர்காலத்தில் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை அவன் செய்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், செய்முறை பயிற்சியை சொல்லிக் கொடுக்கணும். வெளிநாட்டு மாதிரி படிப்பறிவு மட்டும் இருக்கக்கூடாது, செய்முறை பயிற்சியை நிறையா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், இப்போ நிலாவில் என்ன இருக்குன்னு கூட தெரியும், ஆனால் நான் என்ன சாப்பிட்ணுன்னு தெரியாது, என் தலைவலிக்கு மருந்து தெரியாது, என் வயிறை எப்படி சுத்தம் பண்ணணுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் கூகுளில் பார்க்கணும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவன் துணி அவனே துவைச்சிப்பான், அவன் சாப்பாடு அவனே சமைச்சிப்பான். அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் எப்படி வாழணும்னு தெரியும். 7 மணிக்கு மேலே தூங்கிடுவான், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுவான். இந்த ஓசோன் உடம்புல பட்டு ஆரோக்கியமாக இருந்தான். அந்த காலத்தில் கால்சியம் குறைபாடு இதெல்லாம் இல்லை. அதனால் குளிரை தாங்குச்சு, வெயிலை தாங்குச்சு. இன்றைக்கி கால்சியம் குறைபாடு நிறையா இருக்குது. வெயிலையும் தாங்க முடில, குளிரையும் தாங்க முடில. அன்றைக்கி மண்ணில் உழுந்து பிறண்டு விளாண்டுச்சு குழந்த, ஆரோக்கியமாக இருந்தான். ஏன்னா மண்ணுங்கிறது ஒரு மருந்துங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நம்மாழ்வார் சொல்லுவார், உலகத்திலே 2 தூய்மையான நீர் இருக்குது. ஒன்று கண்ணீர், ஒன்று எச்சில் உமிழ்நீர். இந்த உமிழ்நீரை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும். மென்று அரைச்சி சாப்பிடணும், சுகரே வராது. வெந்தயம் ஒரு கைப்பிடி 1 ஸ்பூன் எடுத்து போட்டுங்க, சுகர் இருக்கிறவங்க போட்டு அதை வந்து ஒரு தண்ணியை ஊற்றி அது ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை உதறிட்டு ஒரு துண்டில் ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சுருங்க. அது முளைச்சிரும். டெய்லி முளைச்ச வெந்தயம் ஒரு ஸ்பூனு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு சுகரே இருக்காது. அதுக்கு அடுத்தது தோற்பையும் கசப்பையும் உணவில் சேர்த்துட்டு வாங்க, உங்களுக்கு சுகரே இருக்காது. சுகருங்கிறது ஒரு வியாதியே இல்லை, மனம் சார்ந்த விஷயம். எப்படி மனம் ஒரு விஷயத்தை பழகிட்டா அதையே செய்ய சொல்லுதோ, அதே மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அதையே சாப்பிட சொல்லும். சுகரை மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா இறக்கும், சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா ஏறும், எத்தையும் இறக்கும், அவ்வளோதான். இதுதான், இந்த லாஜிக்கில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. உண்மையை சொன்னால் மக்கள் நம்ப மாட்டான். இவர் டாக்டராம் கேட்பான். சித்த வைத்தியரை யாரும் மதிக்கிறதே இல்லை. அவன் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் மதிக்கிறான். கொரோனா காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் எங்கே போனார்? இன்னும் நிறையா இருக்குது. அலோபதி மருத்துவத்தில் நீங்கள் வந்து முழுமையாக ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாது, தற்காலிக ரிலீஃப் தான். சித்த மருத்துவத்தில் லேட்டாகும், முழுமையாக குணப்படுத்தி விடலாம். அதுலேயும் நிறைய தவறான நபர்கள் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான் பாவம், பஞ்சத்தில் இருக்கான் சித்த மருத்துவர். அவன்கிட்ட போய் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய்ட்டு மருந்து கொடுப்பான். அவன்கிட்ட போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு லிஸ்ட்டு போட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லிவிட்டு ஃபீஸையும் வாங்கிட்டு 10,000 ரூபா அவங்களுக்கு செலவு வச்சுருவான். எல்லா வியாதிக்கும் ஒரே மருத்துவர் சித்த மருத்துவர். அவன்கிட்ட போனீங்கன்னா ஒரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர். யார் புத்திசாலி, யார் திறமைசாலி, யார் அறிவாளி, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ இப்படி தான் இருக்குது இந்த உலகம். அப்போ இங்கே நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதெல்லாம் மாற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னா, இங்கே முக்கியமாக தேவைப்படுவது எல்லாம் தெரிந்த ஒரு குருநாதர். அவர் வழியாக இந்த நடைமுறை கல்வி முறையை மாற்ற வேண்டும். குருகுல ஸ்கூலை திறக்கணும். அப்படி குருகுல ஸ்கூலு இருக்குது. ஆனால் அங்கே 2 லட்ச ரூபா ஃபீஸு. ஒரு பையனுக்கு ஏழை பிள்ளையை எப்படி அங்கே படிக்க வைக்க முடியும்? அப்போ அவன் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுக்குற கல்வியை அவனை விட 100 மடங்கு இல்லை 50 மடங்கு அதிகமாக விழிப்புணர்வோடு இன்னும் பல திறமைகளை கற்று கொடுக்கும் அளவிற்கு உலகத்தரத்தில் நம்மளால் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள அந்த கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தி நம்மளை பிள்ளைங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் விடணும். அதேமாரி ஸ்கூலை உருவாக்கணும். ஏன் உருவாக்க முடியாது? செயல்முறை தான் எல்லாமே. செயல்முறை பயிற்சி தான். நீங்கள் படித்தாலாம் ஒன்றும் 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. நீங்கள் அதை வந்து 8 சுரக்காய் இருக்குன்னா அதை எடுத்து குழம்பு வைக்க முடியுமா? முடியாது. இப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை இங்கே நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். அவனுக்கு என்ன பண்ணால் கை வைத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும், எப்படி சமைக்கிறதுன்றதை கற்றுக் கொடுக்கணும், துணி எப்படி துவைக்கிறது, விவசாயம் எப்படி பண்ணுறது,
இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது, அதை கற்றுக் கொடுக்கணும். மருந்து இல்லாத காய்கறிகளை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். இதுதான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போக போகிறதில்ல. நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த முறையை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்களே மாறல, அவனை எப்படி சொல்லி கொடுத்துட்டு போக முடியும்? அப்போ வருங்காலத்தில் அவனுங்களோட வியாதிகளை அதிகரிக்கக்கூடிய இந்த உணவு முறையை தான் நீங்கள் விட்டுட்டு போக போகிறீங்க. தூய்மையற்ற காற்று, நீங்கள் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய இந்த உணவு முறை. பணங்காசு இருக்கும், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியாதுல்ல. அப்போ இதை மாதிரி வியாதியை உண்டு பண்ணக்கூடிய கலாச்சாரத்தை தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம், மாற்றி வைத்திருக்கோம். அந்த வாழ்க்கை முறை தான் அவன்கிட்ட விட்டுட்டு போகிறோம். இப்போ 60 வயசில் சாப்பிட்றவன் அப்போ 30 வயசில் செத்துருவான். ஆனால் வாழ்க்கை இப்போ கூடி இருக்குன்றான். அப்படிலாம் இருக்காது. ஒரு சில விஷயத்தில் மரணங்கள் தவிர்க்கப்படுது. இந்த குழந்தை பிறப்பில் மரணம் தவிர்க்கப்படுது, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சில விஷயங்களில் மரணம் தடுக்கப்படுகிறது அலோபதி மருத்துவத்தால். அதில் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும். நம்ம எது நல்லதுனாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். சரியில்லைன்னா எதாக இருந்தாலும் எதிர்க்கிறோம். உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் நாம் எதிர்க்கிறோம். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், யார் சொன்னாலும், அது வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காக்காரனாக இருந்தாலும் சரி, வேற்று கிரகவாசிகளாக இருந்தாலும், நல்லதுன்னு சொன்னால் நம்ம அறிவுக்கு அது சரின்னு படக்குள்ள ஏற்றுக்கிறோம். அறிவுக்கு தப்புன்னு படக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இப்படி தான் நண்பர்களே நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அவர்களுக்கு விட்டுட்டு போகணும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.